சின்னசேலம் அருகே கடன் தொல்லையால் தற்கொலைக்கு முயன்ற சாமியார் ஒரு குடும்பத்தையே கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள கணேசன் என்ன நடந்தது என்பது குறித்து தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் காணலாம். 2003 அவனை கூட்டு வந்தேன். வெறும் மறுநாள் வந்து கோயிலுக்கு நான் கட்டி விட்டேன். செலவு வச்சு பண்ணி வருஷம் திடப்பட்டான். அதில் கடன் காய்ச்சி ஆயிரம் நமக்கு தெரியாது. கடனுக்காக என்ன பண்ணிவிட்டான், என்னமோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் தீர்த்தனை கலந்து, அண்ணா இதை எப்படின்னா ஏப்பத்துக்கு சரியாக போடும். நான் என்ன நம்மோடு தான் வாங்கிட்டேன். மீதி என் மகனுக்கு கொடுத்துட்டான், என் 2 பசங்களுக்கு, என் பொண்டாடி கொடுத்துட்டான். நம்மளே குடிச்சுடுவாங்க. அவன் கடன் பிரச்சனை, அவன் ஜாவணி, எங்கள் குடும்பத்தையே ஜாவணிக்கணும். ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அவன் என்ன கடன் நமக்கு தெரியாது. அவன் கடன் வாங்கிட்டான். உங்களுக்கு எது கொடுத்தாருன்னு தெரியல. நமக்கு தெரியாது. அது அவன் தான் கேட்கணும், என்ன மருந்து. நீங்கள் குடிச்சா உங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சுங்களா? நான் குடிச்ச கூட படுத்திருந்தேன். ஏன் தலை சுற்றுற மாதிரி மயக்கம் வந்தது. வாயை பின்னுச்சு, அவ்வளோதான். திருப்பி கள்ளம்சம் போனேன். அங்கே எச்சு ஊசி போட்டாங்க. இப்போ அது இல்லை. உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சுன்னா 2 பையன், நான் என் பொண்டாட்டி. எல்லாம் மயக்க அப்போ குடிச்சா என்ன பண்ணாங்க? ஒருத்தர் என்ன மயக்கம் வந்துச்சுன்னு அப்படியே அவன் உடனே நான் ஃபோன் பண்ணி என் மச்சான் வர சொல்லி அவனுக்கு வந்து பார்த்தா அவன் 2 பேரும் கோயிலுக்கு கொடுத்துட்டு கிடக்குறாங்க. என்ன அவர் என்ன காரணம் வந்து இந்த பிரச்சனை தான்? கடன் தான். உங்களுக்கு எத்தனை வருஷமா பழக்கணும்? நமக்கு 2003 வந்தேன் என் வீட்டுக்கு. எப்படி பழக்கணும் உங்களுக்கு? சமயபுரம் கோவிலுக்கு போய் எங்கள் அக்கா கூட போனேன். அவங்க பழைய எரிய சாமி வாங்க சொல்லுவான். அதுக்காக கூட வந்து கோயில் வச்சு வாரம் வெளியே வாங்க சொல்லுவான். எந்த வேலை அவங்க கடன் வாங்கிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கூட எங்கள் படுது ஆகிப்பட்ட சாப்பாடலாம். சாப்பாடு உங்களுக்கு தான் சாப்பிடுவீங்களா? ஆமாம். சாப்பாடுலாம் எல்லாமே நம்பி தான் அந்த இது மாதிரி எனக்கு கொலை பண்ணுவான்னு தெரியாது எனக்கு. கூட உங்கள் வீட்டில் தான் குடிக்கிறாருன்னா? ஆமாம், நம்ம தான் படுக்கப்பட்டு நம்ம தான் குடியிருப்பான். இந்த மாதிரி தெரியாது. கேட்டது என்ன சொன்னாருன்னா? எப்போ இல்லை இப்போ எதுதான் மறந்து கொடுத்தேன்னு கேட்டிங்களா? அது கேட்க முடியாது. அவன் தான் அங்கே உள்ள கிடக்கிறான். பிடிச்சிக்கிறான். நாம எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியல. இனிமேல் நான் வச்சுக்க பண்ண மாட்டேன். ஓடாம வெளியம்மா கொடுக்கும்போது தீர்த்த சொல்லி தான் கொடுத்தான். எந்த கோயில் தீர்த்தம் கொடுத்தாருன்னா? தீர்த்தம் சொல்லி கோயில் தீர்த்தம் சொன்னான். சோக்கு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. எத்தனை மணிக்கு கொடுத்தாரு? ஒரு 4 மணி இருக்கும். விடியல 4 மணிங்களா? வந்து எழுப்பி கொடுத்தாருங்களா வீட்டிலேருந்து? ஆமாம், எழுப்பி கூட்ட வந்து கொடுத்தது வெளியே நான் போட்டோம். நாடி பாரு கதவு ஆடல. அப்புறம் வெளியே வந்தவங்க அப்புறம் திறந்தாங்க. எப்படி இந்த இப்போ சுயநலம் இப்போ தான் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நான் மறந்து குடிச்சது? அந்த பகவான் தான் என்னை எழுப்பினான். நான் கும்பரசாமி பெருமளம் முத்தையா, அவர் தான் என்னை எழுப்பினார். நானே தெரியுங்களா. உங்கள் வீட்டில் யார் யாருன்னா குடிச்சது தீர்த்தத்தை? என் மனைவி, நான், முத்தையக்காரவன், கண்ணங்கிறவன், 4 பேர். என் மருமக ஊருக்கு போட்டான். அவன் இல்லை பேரப்போங்க. அவங்க அம்மாவோட போயிட்டாங்க. இதுதான் மேட்ரு. உனக்கு அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை உங்களுக்கு நமக்கு எதுக்கு வைப்பான்? அவன் தான் சாப்பிடணும். குடிச்சப்படி என் குடும்பத்தையும் சாப்பிட்ணுங்கிறான். என் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டான். உங்களுக்கு பணம் தரணுங்களா? பின்ன வர செங்கப்பூர் போனேன். மாமா வாங்கி வச்சுக்கிட்டு என்னையே நான் போட்டான். எவ்வளோண்ணா? 26,000. 26 லட்சம் நம்பி தான் நான் விட்டேன் அவனுக்கிட்ட. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை சாப்பிடுறது தெரியாது. நம்பி ஆமாம். எனக்கு வயசு 60 ஆகுது. நான் நம்பி தான் எல்லாத்தையும் உட்கார வச்சேன். அப்போ இந்த மாதிரி செய்ய தெரியாது. எத்தனை வருஷமா உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னா? 2003 வந்தான். அங்கே வீட்டுக்கு கோயில் வச்சுக்கிறாருண்ணா? காம்பவுண்டு போட்டு நான் தான் கட்டி விட்டேன். அங்கார பரமேஸ்வரர் பெரிய வச்சு கோயில் கட்டினாரு. வருஷம் ஃபேமஸாக செய்வான். எக்கு சட்டி எடுத்து பயங்கரம் ஒரு 10 வருஷம் ஓடணும். அதில் தான் கடை வந்துருக்கு அவங்களுக்கு. கடை வந்ததுனால உங்களையும் சேர்த்து கொலை பண்ண பாருங்க. ஆமாம், இதான் மேடம். என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? அது எனக்கு தெரியாது. நான் மாட்டேன். நான் கூட நம்ம சேர்க்க மாட்டேன். பரவாயில்லையா? நான் இப்போ நான் சேர்க்க மாட்டேன். ஓட்டேன் அவ்வளோதான். எங்கேயே போய் பரவாயில்ல. சின்னசேலம் அருகே தற்கொலைக்கு முயன்ற சாமியார்
ஒரு குடும்பத்தையே கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பாக தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை நாம் தற்பொழுது பார்த்தோம்.